தமிழக அரசியல் களத்துல நிறைய அதிரடியான மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில மாநிலங்களவை உறுப்பினர் திரு கிறிஸ்டோபர் திலக் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தாவேகாவுக்கு முழு ஆதரவு குடுக்குறோம். நிபந்தனையோடு ஒரு ஆதரவு குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இத எப்படி பார்க்கிறீங்க? இதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் என்ன சார்? தாவேகா பிஜேபிய நோக்கி நகர்ந்துறக்கூடாது. இல்லன்னா பிஜேபி தாவேகாக்கு முடிஞ்ச வரைக்கும் தாவேகாவ முடக்கிறக்கூடாதுன்ற ஒரு அடிப்படை நோக்கம் தான் இந்த நகர்வுக்கு மிக முக்கியமான காரணம். ம். காரணம் ஒரு ஆன்டி பிஜேபி, ஆன்டி இந்துத்துவா அந்த கருத்தை மையப்படுத்தி தான் இந்தியா அலையன்ஸே இருக்கு. ம். அதனால தாவேகா தாவேகாக்கு ஓட்டளித்தவர்கள் எல்லாமே ஒரு செக்யூலர் மைண்ட் செட் உள்ளவங்க தான் வாக்களித்திருக்கிறார்கள். ஓகே. இப்ப திருப்பி தாவேகா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவங்கள பிஜேபி கையில எடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்திற்காக மட்டும்தான் இப்ப காங்கிரஸ் இந்த முடிவு எடுத்திருக்கு. அப்ப பிஜேபியோட விஜய் போயிறக்கூடாது. அதிமுக கூட்டணி என்டிஏ அந்த ஃபார்மேட்குள்ள போயிறக்கூடாதுன்றதுல காங்கிரஸ் ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க. அது அது ஏன்னா இந்தியா அலையன்ஸ்ல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கேரளால எதிர்த்து எதிர்த்து போட்டி போட்டுக்கிட்டாலும் இந்தியா அலையன்ஸ்ல இருக்கிறாங்கல்ல. ஆமா. அதே மாதிரி தான். சார், இப்ப இங்க இந்தியா கூட்டணியே தமிழ்நாட்டுல வந்து நொறுங்கி போயிருக்கக்கூடிய சூழல பார்க்க முடியுது. அது அப்படிதானே சார் புரிஞ்சுக்கணும்? அப்படிலாம் நீங்க ஒரே எக்ஸ்ட்ரீமுக்கு நீங்க நொறுங்கி போயிருச்சு அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. இல்ல இப்ப திமுக கிட்டேருந்து வெளியில வந்து தாவேக்காவுக்கு வந்து ஆதரவு குடுக்கக்கூடிய பட்சத்துல, இந்தியா ஆ. கூட்டணியோட தலைமையா திகழ்றது காங்கிரஸ் தான். அப்போ தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மாற்றத்த கொண்டு வராங்க. இப்ப கம்யூனிஸ்ட், விசிகேலாம் வந்து தாவேக்கா பக்கம் வர்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இந்தியா ம். கூட்டணியிலேருந்து திமுகவ அகற்றிட்டு தாவேக்காவ சேர்க்கிறீங்களா? இல்ல இங்க என்ன மாற்றம் நடக்குது? நான் ஏற்கனவே உங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டேன்ல. ம். காங்கிரஸ் வெர்சஸ் கம்யூனிஸ்ட் இன் அ அ கேரளாவுல நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? ம். இப்ப அது அவங்க அது 2 மாரியே இப்ப திமுகவ வந்து அ இங்க இப்ப திமுக வெர்சஸ் தாவேகா. இப்ப இங்க அந்த இந்த நம்பர்ஸ்க்காக அ இ குறைந்த எண்ணிக்கையில இருக்கக்கூடிய கட்சிகள் அங்க மாறி போறாங்க. பட் இந்த 2 கட்சி திமுகவும் சரி, தாவேகா இல்லன்னா தாவேகாவோட சேர்ற கூட்டணி கட்சிகளுக்கும் நோக்கம் என்ன? பிஜேபிய இங்க தல தூக்க விடக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்திற்கு தான் எல்லாருமே செயல்படுறோம். ம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா, இப்ப பிஜேபிக்கு கிடைச்சிருக்கிறது ஒரே சீட்டு தான். ம். இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ம். அ அ மக்கள் அவுட்ரைட்டா பிஜேபி இந்துத்துவ சக்திகள தூரப்படுத்தி வச்சுட்டாங்க. ம். அப்ப அவங்க பேக் டோர் வழியா இங்க திருப்பி எதுவும் அ குடையக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்திற்காக மட்டும் தான் ம். காங்கிரஸ் இந்த ஸ்டெப் எடுத்திருக்கு. கண்டிப்பா சார். இப்ப அமைச்சர் பதவி அதுவும் குடுப்பதற்கான இந்த வ இங்க பாருங்க இந்த ஸ்டெப்பும் தாவேகா அ கேட்டு இந்த இந்த அதான் சப்போர்ட் கேட்டதுனால காங்கிரஸ் இந்த ரிப்ளை குடுத்திருக்கு. ஓகே சார். இப்போ ம். நிபந்தனையோட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அமைச்சர் பதவிகள் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற விஷயம் தான் ஆ தமிழக அரசியல் களத்திலே ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ ம். விஜய் கிட்ட வந்து அமைச்சர் பதவி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். அது கட்சி மேலிடம் அ தாவேகாவுடைய கட்சி மேலிடத்திட்ட பேசி முடிவு பண்ணுவாங்க. ம். அ அ இப்ப இருக்கிற காங்கிரஸுடைய ஸ்ட்ரெங்த்த மையப்படுத்தி அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா கேட்டு வாங்கிக்குவோம். அவ்வளோதான். ஓகே. இப்ப தொடக்கத்திலேருந்தே ராகுல் காந்திக்கு வந்து விஜய் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ அவரு வந்து நேரடியா இந்த முடிவு எடுத்திருக்காரு. ராகுல் காந்தியினுடைய மனநிலை எப்படி இருக்கு? ராகுல் காந்தி அவர்கள் ஒரு டெமோக்ராட்டிக் பெர்சன். அவரு தன்னுடைய கருத்து எதுவா இருந்தாலும் கட்சி பொதுவா என்ன முடிவு எடுக்குதோ, அத ஃபைனலா அவர் ஏத்துக்கக்கூடிய ஒரு ஜனநாயகமான ஒரு தலைவர். ஓகே. அதனால தான் அவரு இதுக்கு முன்னாடி க தேர்தலுக்கு முன்னாடி தமிழக காங்கிரஸ் கமிட்டியில இருக்கக்கூடிய தலைவர்களா இருக்கட்டும், கட்சி மேலிடமா இருக்கட்டும், ம். எடுத்த முடிவுகளுக்கு அவரு அவருடைய தனி கருத்துக்கு அப்பாற்பட்டு அதெல்லாம் ஏத்துக்கிட்டாரு. ஓகே. இப்பயும் அ நெ நெ இப்பயும் அ தமிழகத்துல இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள், எம்பிகள், எம்எல்ஏக்கள் எல்லாரும் உட்கார்ந்து பேசி இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ம். அத அந்த கருத்தோட ராகுல் காந்தி அவர்களுடைய கருத்தும் ஒத்து போறதுனால, அ இந்த முடிவு இப்ப சீக்கிரமா அறிவிக்கப்பட்டிருக்கு. நன்றி சார்.